நல்லா நாக்குக்கு ருசியாக சாப்பிட்ணும் போல் இருந்தது. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்தா, அப்போ தான் நம்மளுக்கு கண்ணுக்கு மாட்டின பக்கோடா குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. அதுக்கு ஆனியன், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, சோம்பு, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், 1 கப் கடல மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவு, கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, வெந்தயம் போட்டு பொரிச்சிட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு 3 தக்காளியை நைஸாக அரைச்சி சேர்த்துட்டு, ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி, புளி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருங்க. நம்ம பக்கோடாவை தனியாக பொரித்து எடுத்துட்டு, ஒரு அரை மூடி தேங்காய் பாலை நல்லா திக்காக எடுத்து சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பொரித்த பக்கோடாவை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி